இவ பார்வதி வந்து பேட் டச் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சு இப்போ பயங்கரமாக கேம் ஆடிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் திவ்யா வந்து பார்த்திங்கன்னா செம கோவப்பட்டு சாண்ட்ரா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. இப்போ வந்து சாண்ட்ரா கிட்ட வந்து கமருதீன் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அது எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்ச உடனே வந்து சாண்ட்ரா வந்து போயிட்டு திவ்யா கிட்ட வந்து சொல்கிறாங்க என்ன ஆச்சா அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து திவ்யா கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த பேட் டச் விஷயம் வந்து நடந்ததில்லை, நான் வைல்ட் கார்டாக வந்தப்போ வந்து சொன்னால வெளியே இந்த மாதிரி போயிருக்கு தப்பா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்தை வச்சு சண்டை போட்டுருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே திவ்யா வந்து உடனே வந்து பயங்கரமாக கோவப்பட்டு வந்து பார்வதிக்கு வந்து இதே வேலை தான், இந்த வீட்டில் இப்போ வந்து எதுவுமே வச்சு சண்டை பண்ண முடியாதுல்ல, வேறு எதுவும் கேஸ் க்ரியேட் பண்ண முடியாதுல்ல, இப்போ எல்லா விஷயமும் வந்து முடிஞ்சு போச்சு இல்லை, அதனால் இப்போ இந்த லவ் ட்ராக் வச்சு அவள் பேட் டச் வந்து அந்த விஷயத்தை வச்சு இப்போ வந்து கேம் ஆட பார்க்குறா. ஸோ அதை வந்து பேட் டச்சை வச்சு பெருசாக்கணும்னு அப்போ நினச்சா அப்போ முடியல, இப்போ வந்து அதை எடுத்துகிட்டு வந்து திரும்பவும் வந்து பெருசாக்க ஆரம்பிக்கிறா. அப்போ பேட் டச்சுன்னு சொல்கிறவங்க வந்து இவ்வளோ நாள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன்னு சொல்கிறவங்க வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க எதுக்கு வந்து மடியில் படுக்கணும், கை மேலே கை தோல் மேலே கை போட்டுட்டு அவங்க உட்காடுறாங்க, அதெல்லாம் அவங்களுக்கு பேட் டச் தெரியலையா அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து ஒரு பக்கம் வந்து கோபமாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து இவங்க மோர் தென் ஃப்ரெண்ட்ஷிப்னு இவங்களே தானே சொல்கிறாங்க, அப்புறம் இங்கே பேட் டச் வந்து அந்த இடத்துல வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவங்க வந்து கோபமாக வந்து திவ்யா வந்து சாண்ட்ரா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க எல்லா விஷயங்களும் வந்து பண்ணியாச்சு, இப்போ அவங்களுக்கு எதுவும் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை கேம் ஆடுறதுக்கு, ஸோ இதை வச்சு அவங்க கேம் ஆடுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து திவ்யா வந்து செம கோவப்பட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. இவங்க தேவைப்பட்டால் உமன் கார்டு எடுத்துகிட்டு வருவாங்க, இதெல்லாமே எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ நான் வந்து கமருதீன்கிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு கொஞ்ச நேரம் ஆகாது, கமருதீன் அவள் உன்னை வச்சு கேம் ஆடுறான் அப்படின்றத நான் சொல்லிவிடுவேன், ஆனால் அவன் நான் சொன்னால் என்ன நினைப்பான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ திவ்யா வந்து செம கோவப்பட்டு வந்து சொல்லிட்டு தான் வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ திவ்யா வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து அவங்க அந்த பேட் டச் விஷயத்தை அந்த இடத்துல எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா, கமருதீன் அவர் பேசும்போது அந்த வாட்டர்மெலன் கிட்ட எதுக்கு சொன்ன அப்படின்ற ஒரு டாப்பிக்கை கொண்டு வந்து தான் இப்போ கொண்டு வந்தாங்க. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை பார்வதி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போது தான் ஒருத்தர்கிட்ட சொன்னால் இன்னொருத்தர்கிட்ட வேறு மாதிரி போகும்ல, இப்போ அந்த மாதிரி வந்து இப்போது ஃபுல்லாக பார்வதி தான் வந்து இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி இப்போது ஒரு விஷயம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஃபுல் கான்டெக்ட் தெரியாமல் திவ்யா பேசுகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ இது பார்வதி கிட்ட போய் சொன்னாங்க அப்படின்னா பார்வதி வந்து பயங்கரமாக வெடிச்சிருவாங்க. ஸோ இதுதான் வந்து போயிட்டுருக்கு. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரிலாம் பிக் பாஸ் லைவ் எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.